ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, மகர லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு ராகு கேதுக்கள் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சொல்லக்கூடிய ராசிகளில் ராகு கேதுக்கள் தனித்து இருக்கணும், வேறு எந்த கிரகங்களோட சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி மகர லக்னத்துக்காரர்களுக்கு மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களை செய்யும். மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 60% யோக பலன்களை செய்யும். இதுவே மிதுன ராசியில் மிருகசீரம் நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 70% யோகங்களும், மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னு சொன்னால் 60% யோக பலன்களை செய்யும். இதுவே ராகு கேதுக்கள் துலாம் ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 60% யோக பலன்களை செய்யும். விருச்சிக ராசியில் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 60% யோகங்களை செய்யும். இது எப்பொழுது செய்யும் அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்கள் தசா புத்தி அந்தரங்கள் நடைபெறக்கூடிய காலங்களில் யோகங்களை செய்யும். நன்றி, வணக்கம்.